ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் ராகி சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள் ராகி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சேர்த்துக்கலாம். ராகி மாவில் இந்த ஆனியன்லாம் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை பாருங்கள் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். அப்புறமா எனக்கு தேங்காய் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வேணாங்கிறவங்க ஆனியன் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை காரம் வேணும்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் இதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு நான் பாருங்கள் நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த வெந்நீரை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சுக்குவோம். நல்லா சப்பாத்தி பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி தண்ணியை ஊற்றி இப்போ பாருங்கள் மாவு பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக நான் எண்ணெய் கையில் தொட்டுக்கிட்டு இந்த மாவை சின்னதாக ஊட்டிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த கவரை இப்படி மூடிட்டு இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு இதில் தேய்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் இது தேய்ச்சாச்சு. இப்போ இந்த கவரோடு எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் நான் இந்த சப்பாத்திக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. நல்லா ரெண்டு பக்கமும் ஆயில் இருக்க மாதிரி ஊற்றிக்கிறேங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் இன்னொரு சைடும் திருப்பி போட்டாச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேன். இதையும் இந்த தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கவர் வச்சு தேய்ச்சி போட்டிங்கன்னா தான் இது நல்லா பிஞ்சு போகாமல் வரும். இப்போ இதுக்கு நல்லா ஆயில் ஊற்றிக்குவோம். பாருங்கள் நல்லா சூப்பரான நல்லா சாஃப்டான ராகி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பாருங்கள் சைடிஷாக சட்னி வச்சுருக்கேன். ராகி சப்பாத்திக்கு இந்த சட்னிக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பிக்கிறதுக்கே. இந்த சட்னிக்கும் இந்த ராகி சப்பாத்திக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.